இந்த 1 மீட்டரை வந்து இப்படி நல்லா மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளவுஸ் எடுத்து சுற்றளவு பார்க்கணும், எவ்வளவு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு இந்த சுற்றளவு பார்க்கணும். சுற்றளவு வந்து 23 இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 இன்ச்சு சேர்த்தி 12.5 இன்ச்சு ஒரு சைடு வைக்கணும். 11.5 11.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இதில் வந்து 11.5 இன்ச்சு வைக்கிறீங்க. 11.5 இன்ச்சு வச்சா இப்படி 3 பக்கம் கரெக்டாக 11.5 வருதா அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி இப்படி நெக்கை வச்சு நீட்டாக இப்படி எடுத்து இந்த அளவு பார்க்குறீங்க. 13.5 இருக்கா? ரெண்டு இன்ச்சு சேர்த்தி 16 வைக்கிறீங்க. நான் எக்ஸ்ட்ரா மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு. அப்புறம் இதுலேருந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, ரவுண்டு 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இப்படி எடுத்துக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இப்படி வச்சு நெக்கு எவ்வளவு இருக்குன்னு அளவு பார்க்குறீங்க. நெக்கு வந்து 8 இருக்கா? அதே 8 இங்கே வைக்கிறீங்க. வச்சு இது ஒரு மார்க் போட்டுக்கிறீங்க. அப்புறம் முன் சைடு வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவு எடுக்கிறீங்க. 13 இருக்கா? ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 13.5 இங்கே வந்து இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வச்சு இந்த அளவு எடுக்கிறீங்க 12.5. திருப்பி இந்த 12.5 இங்கே மார்க் பண்ணுறீங்க. மறுபடி ஷோல்டர் அளவு எடுங்க. ஷோல்டர் வந்து 7 இருக்கா? அந்த 7 அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே மாற்ற வேண்டாம். இங்கே ஒரு ரவுண்டு போட்டுக்கிறீங்க. ரவுண்டு போட்டு இங்கே வந்து கிராஸ் இப்படி கொடுத்துட்டு அப்படியே கட்டிங்க. இதை எடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் இதை இப்படி மடித்து மேல் சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். இங்கே ஒரு கச்சு போட்டுக்கிறேங்க. இது 3 இன்ச்சு நான் ஷோல்டர் கொடுத்துருக்குறேன். அதை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல மார்க் இருக்குது, இருந்தாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுலேருந்து 5 இன்ச்சு நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். புதுசாக தைக்கிறவங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த அளவு தான் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதே 5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் இப்படியே நீட்டாக போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு திருப்பி இப்படி வச்சு ஒரு 1.5 இன்ச்சு முன் சைடு, திருப்பி 2 இன்ச்சு இந்த பக்கம், இது பின் சைடு பண்ணிட்டு
இதுலேயே எடுத்து இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதையும் வந்து இப்படி கச்சு திருப்பி இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. பேக் சைடு பின் சைடு இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புதுசாக இருந்தால் மாற்றி மாற்றி உங்களுக்கு அளவு போட்டால் புரியாது. இது நீ பக்கம் பார்த்து இப்படி 2 துணி ஒட்டுக்கா வச்சு நீட்டு இப்படி மடித்து போட்டுருங்க. கரெக்டாக வரலைன்னா கொஞ்சம் நீட் எடுத்து இப்படி வச்சு இது இப்படி நீட்டாக மடித்து போட்டு இது நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சிறுசு பெருசு இல்லாமல் ஒரே காமனாக கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த லென்த் அளவுக்கு அதனால நான் இதே அளவு எடுக்கிறேன். இந்த மடிச்சடிக்கிற குட்டி இதே அளவு எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு இந்த ப்ளவுஸை திருப்பி போட்டு கையை இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோதான் வேணும். திருப்பி இது எடுத்து இந்த அளவு எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. திருப்பி இது ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இப்படி போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான் கை. இங்கே ஒரு கச் ஒன்று போட்டுட்டு திருப்பி இது ஒன் சைடு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எப்பவுமே கட் பண்ணுவோம்ல, இது 1/4 இன்ச்சு அவ்வளோதான். கை வேலை முடிச்சுது. லைனிங் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் எந்த மார்க்கு எந்த அளவும் பண்ண வேண்டாம். கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கட் பண்ணதை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்து நம்ம பக்கம் பார்த்து ஓப்பன் இந்த சைடு இருக்கணும், இந்த பக்கம் பார்த்து இதை கரெக்ட் பண்ணி இப்படி கரெக்டாக வச்சு எந்த வேலையும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக கட்டிங் போடலாம். இப்படி எடுத்து நீட்டு இப்படி எடுத்து வச்சு அவ்வளோதான். இல்லை எந்த வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படி தைக்கிறதுக்கு. இது என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது வேலை முடிஞ்சு. அடுத்தது ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் நான் போடுறேன். கிராஸ் கட்டிங் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் எதுவும் யோசிக்க வேண்டாம். அவ்வளோதான். கிராஸ் போட்டு மெயினாக இதில் ஒரு இது கிராஸ் போட்டிங்களா எடுத்து இது மட்டும் கரெக்டாக நேராக வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க்கு, இதே மாதிரி இங்கே ஒன்று, இப்படி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் மார்க் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா அப்படியே கட்டிங் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். முன் சைடு கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணியாச்சு. கைக்கு வந்து இப்போ லைனிங்கு எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம்.
நீங்கள் உள்ளே வச்சு அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி அளவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இது இப்படி எடுத்து போட்டு, இது பெருசாக ஒரு வேலை இல்லை, எடுத்து ஈஸி இப்படி அவ்வளோதான். கச்சு ஒன்று போட்டோம்னா அதே மாதிரி திருப்பி இது 2 பீஸ் எடுத்து கை அவ்வளோதான். ப்ளவுஸில் வந்து பட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குதா? நீங்கள் இதில் ஒரு எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச்சு இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டரில் ஒரு 3.5, திருப்பி 4 இன்ச்சு இந்த பக்கம் கொடுத்துருங்க. கொடுத்து இது வந்து ஒரு ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டு அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு.